என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, கடகராசிக்கார நேயர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று பார்க்க போகிறோம். பொதுவாகவே கடகராசிக்காரங்க குணம், மரியாதையும், சாந்தமும், சகிப்புத்தன்மை மற்றும் அதிக கடவுள் பக்தியுடன் இருப்பாங்க. மேலும் இவர்களுடைய பேச்சில் ஒரு உறுதி இருந்தாலும் கூட இவர்கள் எப்பொழுதும் மென்மையாகவும் சாந்தமாக மட்டுமே பேசுவாங்க. கடகத்துல வீடு காலச்சக்கரத்தின் சுபஸ்தானமாக இருப்பதினால் கடக ராசியில பிறந்தவங்க பிறப்பில் ஏழ்மையாக பிறந்தாலும் படிப்படியாக தனது உழைப்பால இவர்களின் லட்சியங்களை அடைவாங்க. அப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தமிழ் கடவுளான முருகப்பெருமான ரொம்ப பிடிக்கும்னா முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்னும் மந்திரத்தை மறக்காம 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது. குறிப்பாக இவர்களிடம் கணவன் மனைவி பிரச்சனைகள், உறவில் சிக்கல், பண பிரச்சனைகள், காதல் விவகாரம், மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, பணவரவு, வியாபாரம், ஜனவசியம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. கடகராசிக்கார நேயர்களே, மே மாதத்தின் 3வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் ரிஷப ராசியிலேயே இருக்கிறாருங்க. செவ்வாயானவர் மீன ராசியிலேயே இருக்கிறாரு. புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து மேச ராசியிலேயே அமர்ந்திருக்கிறாரு. மேலும் 19ஆம் தேதி சுக்கிரன் ரிஷபத்திற்கு செல்கிறாருங்க. கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்களின் சஞ்சாரமும் இருக்குது. இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றம் எதுவும் கிடையாது. சந்திரன் இந்த வாரம் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாருங்க. தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கவனமுடன் இருக்க வேண்டும். இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், சுபவிரய செலவுகள் யாருக்கு வரும் என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம தெரிஞ்சுக்கலாங்க. அதுல கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம தெரிஞ்சுக்கலாம். வளர்ச்சிகளை சீராக அள்ளித்தருகின்ற சந்திரனை அதிபதியாக கொண்டவங்க தான் கடகராசிக்கார நேயர்கள். இவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாருங்க. இதனால வெளிநாடு செல்வதற்காக நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி யாவுமே உங்களுக்கு வெற்றியை பெற்று தரப்போகுது. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உங்களுக்கு லாபகரமாகவே நடக்கும். பண தட்டுப்பாடு படிப்படியாக குறைந்து பொருள் வரவானது அதிகரித்து காணப்படும். சந்திரனின் இடமாற்றங்கள் சாதகமான நிலையில இருக்குதுங்க. பெரிய மனிதர்களின் ஆதரவால புதிய தொழிலை தொடங்க போறீங்க. லாட்டரி, பந்தயம் போன்றவை உங்களின் வருமானத்தை பெருக்கக்கூடியதா இருக்கும். செவ்வாய் 9ஆம் இடத்துல இருப்பதனால மனைவி ஆசைப்பட்டு கேட்ட நகையை நீங்க வாங்கி கொடுப்பீங்க. குடும்பத்துல சுப காரியங்களுக்கான ஏற்பாடுகளையும் நீங்க செய்வீங்க. குரு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால மழலை செல்வம் உண்டாகி குடும்பத்துல மகிழ்ச்சியும் பொங்க போகுது. பழைய கடன்களையும் நீங்க அடைப்பீங்க. வீடு கட்ட முயற்சி மேற்கொள்ள போறீங்க. புதன் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால நீங்க எந்த தொழிலாக இருந்தாலும் கூட ஏற்றமும் வருமானமும் அதிகரித்து தான் காணப்படும். சுக்கிரன் 10 மற்றும் 11ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. இதனால உங்களுக்கு காதலானது கைகூடி வரப்போகுது. கனவு பழித்து கழிப்படைய போறீங்க. சனி 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால ஊழியர்களுடைய பற்றாக்குறையால உற்பத்தியானது குறைந்து காணப்படும். தவறான பழக்கம் உள்ளவர்களிடம் நெருக்கம் வைத்து கொண்டால் அவமானத்தை நீங்க சந்திக்கவும் நேரலாம். ராகு 9ஆம் இடத்துல இருப்பதனால பிரபலமான மனிதர்களின் சந்திப்பு உங்களின் புகழை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் கேது 3ஆம் இடத்துல இருப்பதனால விருந்து நிகழ்ச்சிகளில் மேலதிகாரிகளின் கவனத்தை நீங்க கவர போறீங்க. அரசாங்க ஊழியர்கள் மக்களின் பாராட்டை பெறுவாங்க.
மேலும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டுங்க. பகைவர்கள் உங்களுடைய செயலாக்கத்திற்கு முட்டுக்கட்டை கூட போடுவாங்க. ஆனாலும் நீங்கள் அதற்கு சற்று மனலம் தளர மாட்டீங்க. ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து நீங்கள் செலவுகளை செய்ய வேண்டும். வீண் செலவு என்றாலும் தெரிந்தும் பண நஷ்டத்தை எதிர்கொள்ளக்கூடாதுங்க. வாரத்தின் முற்பகுதியில் ஏற்படும் தனவரவை வாரத்தின் பிற்பகுதியில் ஏற்படும் செலவுக்கு ஒதுக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் எதிர்கால தேவைக்காக சிறு தொகையை சேமித்து கொள்ளவும் செய்வீங்க. கடக ராசிக்காரரை பொறுத்தவரை பொருளாதார நிலையானது மிகவும் திருப்திகரமாகவே இருக்கும். எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். பிள்ளைகள் வகையில் தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டு உங்களுடைய மனதை சஞ்சலப்படுத்த போகுது. சிலருக்கு சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதித்தாலும் அந்த ஆரோக்கியம் உடனே சரியாகிவிடும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதுதான் நல்லதுங்க. தந்தையின் மூலமாக பணவரவுக்கு உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. அலுவலகத்தில் உங்களுடைய மீதான நிர்வாகத்தினரின் அலட்சிய போக்கும் மாறும். சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. பல வகைகளிலும் முன்னேற்றம் ஏற்பட போகுது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் திருப்தி தருவதாகவே அமையும். பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு உதவியும் செய்வாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கும் என்பதால நீங்கள் கடன் வாங்கவும் நேரலாம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாகவே அமையுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் மே 23. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 5 மற்றும் 7. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ரங்கநாத பெருமாள். பரிகாரமாக தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி பெருமாள் படத்தின் முன்பு கீழ்காணும் பாடலை 3 முறை சொல்லி வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எந்தவிதமான துன்பமாக இருந்தாலும் அந்த துன்பமானது பனி போல விலகிவிடுங்க. அந்த பாடல் என்னவென்றால், தொட்ட படையெட்டும் தோழாத வென்றியான் அட்ட புகைய கரத்தான் அன்று குட்டத்து கோள்முதலை துஞ்ச குறித்தெறிந்த சக்கரத்தான் தாழ்முதலே நங்கட்கு சார்வு என்ற பாடலை தினமும் பூஜை அறையில் 3 முறை சொல்லி வாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க. மேலும் கடகராசி சேர்ந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் பல விதத்தில் அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடியதாகவே அமையும். உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை அடையவும் முடியும். தொழிலை விரிவுபடுத்த நினைப்பவங்க திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கலாம். மேலும் வியாபாரத்தில் நல்ல லாபமும் நீங்கள் எதிர்பார்க்க முடியுங்க. அரசு தொடர்பான வேலைகள் உங்களுக்கு சிறப்பாகவே முடிக்க முடியும். உங்களின் சிறப்பான செயல்பாடு மற்றும் செல்வாக்கானது அதிகரித்து காணப்படும். இந்த வாரத்தில் உங்களின் வருமானம் உயர்வதற்கான சாதகமான காலமாக அமையப் போகுது. குடும்பத்தினருடன் இன்ப சுற்றுலா செல்லவும் வாய்ப்பு உள்ளதுங்க. புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல இடத்துல திருமண ஏற்பாடுகளும் நடக்கும். மாணவர்களுக்கு வாகன வசதியும் நல்ல கல்வியும் கிடைக்குங்க. சிலருக்கு கடமையுணர்வுடன் அவர்கள் செய்த சீரிய பணிக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உள்ளது. வியாபாரம் மற்றும் தொழில் வாக்கு வன்மையால் வருமானமானது பெருகி காணப்படும். சிலருக்கு வீடு மனை ஆகியவையும் கிடைக்கும். பூரண சயன சுகமும் ஏற்படும். பிறருக்கு உதவும் நல்ல எண்ணம் மேலோங்கி காணப்படுங்க. தொழில் விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற எடுத்த நடவடிக்கைகள் வெற்றி பெற போகுது. குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் உங்களுக்கு தேவைப்படுது. வியாபாரிகளுக்கு வங்கி கடன்கள் பெறுவதில் எவ்வித சிக்கல்களும் உங்களுக்கு ஏற்படாதுங்க. அடுத்து பூசம் நட்சத்திரம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மிக சிறப்பானதாகவே இருக்குதுங்க. எதிர்பாராத இனிய விருதுகள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் ஏற்பட போகுது. நீங்கள் எதிர்பார்த்தபடி தனவரவுகள் கைக்கு வந்து சேரும். பிறருக்கு உதவுவதற்கும் தர்ம காரியங்களுக்கும் முழு மனதோடு தாராளமாக செலவு செய்து மகிழ்வீங்க. அரசு பணியாளர்கள் அரசாங்கத்திடம் பணி சம்பந்தமாக வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் தடங்களின்றி நிறைவேறப் போகுது. நல்லூர் சேர்க்கையால நல்லதே உங்களுக்கு நடக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில நல்ல தேர்ச்சியும் ஏற்படும். சிலருக்கு உழைப்பு குறைவானாலும் ஆதாயம் அதிகரித்து தான் காணப்படும். மேலதிகாரிகளின் ஆதரவால் சிலர் மேன்மை அடைவீங்க. எப்போதாவது வரும் கோபத்தை நீங்க அடக்க வேண்டுங்க. அடுத்து ஆயில்யம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு நினைத்தபடியே நடக்கும். அனுகூலமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுதுங்க. வீட்டில் திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கான சுப செலவுகளும் ஏற்பட்டு அதன் காரணமாக வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்த நிலையே காணப்படும். புது தொழில் முயற்சிகளில் லாபம் ஏற்பட்டு செல்வ நிலையானது உயர்ந்து காணப்படும். வியாபாரிகள் வாடிக்கையாளரிடம் மிகுந்த நட்பு பாராட்டி உங்களுடைய வாக்கு வன்மையால் அதிக லாபம் சம்பாதிப்பது எளிதாகுங்க.
அழகிய புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி அணிந்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. பெண்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவால் ஆதாயமும் ஏற்படும். துணிவுடன் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை பெற்று தரப்போகுது. தூக்கமின்மையால் சுறுசுறுப்பற்ற நிலையும் உங்களுக்கு ஏற்படும். இதுவரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது கண்டிப்பாக கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. நன்றி நண்பர்களே.